மார்னிங் எழுந்தது எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணியாச்சு. 67.8 kg இருந்தது. என்னாச்சுன்னே தெரில. லாஸ்ட் வீக் வெயிட் பெருசாக ரெடியூஸ் ஆகவே இல்லை. அதுக்காக நம்ம வந்துட்டு டயட் விட முடியாது. என்ன ரீசன் வேணால் இருக்கலாம். நம்ம கண்டினியூஸாக டயட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா மேபி நெக்ஸ்ட் வீக்கில் கூட அதுக்கான ரிசல்ட்டும் சேர்ந்து தெரிய ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் நான் டயட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். மார்னிங் சன்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்தது. அந்த க்ளவுட்ஸ்க்கு நடுவில் அப்படியே மெதுவாக வெளியில் வந்தது. அந்த க்ளவுட்ஸ் அப்படியே மூவ் ஆகும்போது அந்த எல்லோயிஷ் ஆரஞ்சு கலர் பார்க்கும்போது அவ்வளோ மைண்டுக்கே ஃப்ரெஷ்ஷாக ரெஃப்ரெஷ்டாக இருந்தது. ஸோ மார்னிங் ஃபஸ்ட்டு ஒரு ½ தான் வந்துட்டு இவ்வளோ நல்லா சூதிங்காக கிளைமேட் இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சன் நின்று சமைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அவ்வளோ ஸ்வெட் ஆகும். எப்படா இந்த சம்மர் முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு ½ எனக்கு ரொம்ப பிடிச்சது. பீஸ்ஃபுல்லாக உட்காந்து அதை என்ஜாய் பண்ணிகிட்டே என்னோட ஜீரா சின்னமன் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்படியே அதை குடிச்சிட்டு அந்த கிளைமேட்டை வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் சீக்கிரம் எழுந்தோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு 10 minutes பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ குவிக்காக எழுந்திருக்கிற ஹேபிட் இருந்தால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் டேவே. அதுக்கப்புறம் இன்றைக்கி டேக்கான பெரிய நெல்லிக்கான் கருவேப்பிலை ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது வந்துட்டு என்னோடய சின்ன பொண்ணு என் கூட சேர்ந்து கொஞ்சம் குடிச்சு பழகிட்டாங்க. ஸோ பெரிய பொண்ணு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணாங்க. அவங்க ரியாக்ஷன் பாருங்கள். குடி நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? குடி, நீ குடிச்சு பாரு. கொட்டிடாத, ஃபுல்லாக இருக்குது தானே, உனக்குலாம் இறங்காது. உனக்கு ஓகேவா தி? குடி. நெல்லிக்காய் ஜூஸ் கரெக்ட். கப்பில் ஊற்றி தரவா? சரி வெயிட் பண்ணு. கசப்பா இல்லையா? சரி ஓகே ஓகே போதும். கீழே சிந்தாம குடி. ஓகே குடிக்கிறியா? சரி குடிச்சுக்கோ. ஹெல்தியா ஜூஸா? ஹெல்தி ஜூஸ். ஹெல்தி ஜூஸ் எல்லாரும் குடிங்க சொல்லு. இங்கே பார்த்து சொல்லு. ஹெல்தி ஜூஸ் எல்லாரும் குடிங்க சொல்லு. ஸோ லாஸ்ட் 2 daysக்கான நான் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டே 15th பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரவாவில் நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரவாவில் தோசை, அடை தோசை மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ கூடவே வந்து பாதாம், வேக வச்ச பச்சை பயிர் வந்து மார்னிங்கே எடுத்தாச்சு. லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ரைஸு, கீரை குழம்பு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஆயில் கம்மியாக விட்டு தவாவில் ஷாலோ ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ சண்டேவே ஸ்டோர் பண்ணிக்கிட்டதுனால டெய்லியுமே ப்ரோட்டீன் சோர்ஸ் எக்கு இல்லை ஃபிஷ் ஏதோ ஒரு வகையில் வந்து எடுத்துப்பேன். அப்புறம் ஈவினிங் 6:30க்குலாம் வந்துட்டு கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மார்னிங் ரவா தோசை எடுத்துக்கிட்டனால மார்னிங் எடுத்துக்க வேண்டிய கஞ்சி வந்து நைட் எடுத்துக்கிட்டேன். ஸோ டெய்லி ஒரு டைமாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே 16th மார்னிங் எப்பவும் போல் சேம் பிளேஸ்க்கு போய் உட்காந்தாச்சு. ஜீரா சின்னமன் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டெரஸில் உட்காந்து மெதுவாக பொறுமையாக அதை என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு அப்புறம் குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சப்பாத்தி பண்ணியிருந்தோம். சப்பாத்தி, சன்னா மசாலா, கூடவே வந்துட்டு பாதாம் வந்து எடுத்துக்கிட்டேன். ரெகுலராகவே வந்துட்டு டெய்லி மார்னிங் டயட் பண்ணலனாலும் பாதாம் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் 2 years அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ லன்ச் வந்துட்டு எப்பவும் போல் ரைஸ் தான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். வீடியோ கிளிப்பிங்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். அன்றைக்கி டின்னர் பார்த்தோம் அப்படின்னா ரவா தோசை, மார்னிங் பண்ண சன்னா மசாலா, சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு.